Guys, good morning. This is Jagdish Kumar. In today's session, we're going to discuss about the characteristics of Java. Okay, Java ஒரு 12 characters இருக்கு. So 12 characteristics the very first one is simple. So, Java is very easy to learn programming language. உண்மையாக தான் ஜாவா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் C++ படிக்கும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண ஹார்டல்ஸை விட ஜாவா ரொம்பவே கம்மியாக இருக்கும். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், ஜாவா படிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டிக்கும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுருக்கணும், அந்த பேசிக் தெரிஞ்சுருக்கணும் அப்படிலாம் இல்லை. இருந்தால் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் கண்டிப்பாக ஜாவா ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். ஓகே, அதேமாதிரி சியில் சில காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், இந்த பாயிண்டர்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஜாவாவில் இல்லை. ஜாவா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, ஜாவா பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. ஜாவா லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் இல்லாத ரிசோர்ஸஸும் இல்லை, ஏகப்பட்ட கம்யூனிட்டிஸ் இருக்குது ஜாவா டெவலப்பர்ஸை சப்போர்ட் பண்ண. ஸோ ஜாவா இஸ் வெரி சிம்பிள் டு லேர்ன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். செகண்ட் ஒன் இஸ் ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோஸ்லேயே எதுக்கு ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியதில்லை. இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னா, ஜாவா ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணோன்னா பைட் கோடாக மாறுது. ஸோ ஒன்ஸ் அது பைட் கோடாக மாறிடுச்சு அப்படின்னா, தட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் இன் எனி JVM இன் எனி பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்மாக என்ன நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. பிளாட்ஃபார்ம்ன்றது இஸ் என்ன சொல்கிறது, லைக் அந்த ஒரு சிஸ்டம் வித் ஆர்கிடெக்சர் அந்த OS டுகெதர் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஜாவா ஒரு மிஷினில் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, அந்த பைக்கோட கொண்டு போய் நீங்கள் எந்த JVM வேணால் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது விண்டோஸ் இருந்தாலும் சரி, லினக்ஸ் இருந்தாலும் சரி, மேக் இருந்தாலும் சரி, வேறவர் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட். தட் இஸ் வை ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ இதை வேறு மாதிரியே சொல்கிறாங்க பாருங்கள். என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் பிரின்சிபல். ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஸோ அது ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆர்கிடெக்சரல் நியூட்ரல். ஸோ ஜாவா டைரெக்டாக சிஸ்டமோட ஆர்கிடெக்சரோட கம்யூனிகேட் பண்ணுறதே கிடையாது. அதாவது கோடு நம்ம ஜாவாவில் எழுதுகிறோம், கம்பைல் பண்ணுறோம், உடனே அது மிஷின் கோடாக மாறுது, டைரெக்டாக ப்ராசஸில் போய் ரன் ஆகுதுன்றதுலாம் இல்லை. ஸோ டைரெக்ட் கம்யூனிகேஷன் இல்லை ஜாவாவில். இன்டைரக்டாக தான் கம்யூனிகேட் பண்ணுது. எப்படி பண்ணுது? ஜாவா பைட் கோடை தான் ஜென்ரேட் பண்ணுது. லேட்டராக அந்த பைட் கோடை கொண்டு போய் ஜாவா விர்ச்சுவல் மிஷினை அந்த மிஷின் கூட மாற்றுது. ஸோ இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் தான். அதனால் இது ஆர்கிடெக்சர் நியூட்ரல். இது மட்டும் இல்லை, ஆர்கிடெக்சர் நியூட்ரலுக்கான ஆக்சுவல் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, நான் என் சிஸ்டம் இருக்குது, என் சிஸ்டமில் நான் ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராசஸில் இருக்குது, ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, மாடியூல்ஸ் போயிட்டுருக்கு, நான் பாட்டு கம்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கேன், அது மாதிரி பில்ட் பண்ணிட்டே இருக்கேன். சடனாக என்னோடய சிஸ்டமில் ரேம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் ஒரு 4 GB ரேம் வச்சுருக்கேன், எனக்கு அது பத்தலை. ஸோ நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஒரு 8 GB ரேம் ஓகே பண்ணலாம். இல்லை ஆப்பரேட்டிங் சிஸ்டமே நான் ஒரு விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஓகே பண்ணலாம். இல்லை ப்ராசஸரே நான் மாற்றலான்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த கோர் Intel 5 பத்தலை, நான் Intel 7க்கு அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன், ஓகே பண்ணலாம். ஸோ உங்கள் மிஷினில் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே சேம் டைமில் உங்களோட ஆர்கிடெக்சரை நீங்கள் அப்கிரேடேஷன் பண்ணாலும் உங்கள் ஜாவா ப்ரோக்ராம் பாதிக்கவே பாதிக்காது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஆர்கிடெக்சர் நியூட்ரல். அது உங்கள் ஜாவா ப்ரோக்ராமை எந்த வகையுமே இம்பாக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா உங்கள் ஆர்கிடெக்சர் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண போது கிடையாது, அதில் பைட் கோட் தான் கம்யூனிகேட் பண்ண போது. அதனால் உங்கள் ப்ரோக்ராம் டிஸ்டர்பே ஆகாது. ஓகேங்களா. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஆர்கிடெக்சர் நியூட்ரல். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்கள் மிஷினில் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படியே அந்த ஜாவா ப்ரோக்ராம் கொண்டு போய் இன்னொரு மிஷினில் போடலாம். அது எந்த மிஷினாக தான் இருக்கட்டும், அப்படியே அந்த மிஷினில் போட்டு அதிலே ரன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால் போர்ட்டபிள். அப்படியே மைக்ரேஷன், ஒரு மிஷின் அப்படியே இன்னொரு மிஷின் மைக்ரேட் பண்ணுறது உங்கள் அப்ளிகேஷனை, இதுக்கு பேர் தான் போர்ட்டபிள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி இருக்குல்ல, மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி இப்போது அது ஒரு கொஞ்ச நாள் பண்ணி அந்த கான்செப்ட் நிறைய போய்ட்டு இருக்குது. இப்போ அந்த நிறைய மொபைல் நெட்ஒர்க்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க நம்பர் மட்டும் அப்படியே அவங்க இன்னொரு நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் ஐடியா நடந்திருப்பாங்க, அந்த ஐடியா நெட்ஒர்க் அப்படியே ஏர்டெலுக்கு மாறியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஏர்செல்லாம் இருந்தது, அதனால் க்ளோஸ் ஆகிடுச்சு நெட்ஒர்க். அப்போ ஏர்செல் வந்தவங்களாம் அப்படியே ஏர்டெலுக்கு மாறினா இல்லையா, ஐடியா வோடஃபோனுக்கு மாறினாங்க. அவங்க மாறினாங்க, அந்த மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க மாறினாங்களே தவிர, அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லையா. அவங்க எப்பவும் போல ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க, எப்பவும் போல பேசிட்டு தானே இருக்காங்க, எப்பவும் போல மெசேஜ் அனுப்பிச்சு தானே இருக்காங்களே, எந்த பாதிப்புமே இல்லையே. ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு மைக்ரேஷன். ஒரு ஜாவா அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா, உங்கள் மிஷின் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அப்படியே கொண்டு போய் இன்னொரு மிஷினில் வைக்கலாம். சரி, நீங்கள் கேட்கலாம், சார்
இது எனக்கு என்னமோ இந்த மூணுமே ஒரே மாதிரி இருக்குது, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், ஆர்கிடெக்சர், போர்ட்டபிள். கண்டிப்பாக இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, நீங்கள் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ஒரு பைட் கோட் ஜெனரேட் ஆகுது. அந்த பைட் கோடை நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் வேணால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்கிறோம், அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் சிஸ்டம்லேயோ நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கீங்க, சடனாக உங்களுக்கு வந்து உங்கள் ஆர்கிடெக்சர் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணலாம், அதனால் உங்கள் ப்ரோக்ராம் வந்து பாதிக்காது, அதில் எந்த மாற்றமும் அதனால் ஏற்பட போகிறது கிடையாது. அது ஆர்கிடெக்சர் நியூட்ரல். போர்ட்டபிள் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணி போய் இன்னொரு மிஷினில் மாற்றலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ரோக்ராம் வந்து பாதிக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? அப்படியே அதில் இன்னொரு மிஷின் போகலாம், அப்படியே எக்ஸிக்யூட் ஆகி அப்படியே ப்ரோக்ராம் ஆகிட்டு இருக்கும். அது போர்ட்டபிள். ஸோ இதுதான் வந்து my difference between this. And then secure. See, ஜாவா ப்ரோக்ராம் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ஒரு ஃபைலை நீங்கள் வந்து நான் ஒர்க் பண்ணி கொடுத்த ஃபைலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாலும் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு வைரஸ் அட்டாக் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. என்னோடய ஜாவா ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்ததுனால அப்படி வராது. ஏன் அப்படின்னா, எந்த ஜாவா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜேவிஎம்மில் பைட் கோட் வெரிஃபையர்னு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. நான் அதை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் earlier. ஸோ பைட் கோட் யூட்டிலிட்டியோட வேலையே என்னென்னா, வெரிஃபையோட வேலையே என்னென்னா, என்ன கிளாஸ் ஃபைல் உள்ளே வருதோ அந்த கிளாஸ் ஃபைலை, அதாவது அந்த ஜாவா இது ஒரு கிளாஸ் ஓடர் வந்து லோட் பண்ணுற கிளாஸ் ஃபைலை ஜேவிஎம்குள்ளே பைட் கோட் வெரிஃபையர் ஃபஸ்ட்டு கம்பைலர் செக் பண்ணுது. அது வந்து ப்ராப்பர் கம்பைலரில் தான் கம்பைல் ஆயிருக்கா அப்படிங்கிறத அது செக் பண்ணுது. ஓகேங்களா? அது ப்ராப்பர் கம்பைலரில் தான் கம்பைல் ஆயிருக்கா. சம்டைம்ஸ் வந்து ஹியூமனே வந்து கம்பெனி கோட் எழுதி அவன் வந்து கம்பைல் பண்ணி அமைச்சிருப்பான். அது இஸ் அ கைண்ட் ஆஃப் வைரஸ் ஸ்ப்ரெட்டிங்காக அவன் பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் தான் அது. அதெல்லாம் கூட இந்த பைட் கோட் வெரிஃபையர் கம்பைல் செக் பண்ணிடும். இது வந்து உண்மையாகவே ஜாவா கம்பைலர் தான் கம்பைல் ஆயிருக்கா, இல்லை வேறு ஏதாவது இதுக்கு பின்னாடி மால் ப்ராக்டிஸ் இருக்கா அப்படின்றதுலாம் செக் பண்ணிடும். ஸோ வைரஸ் அது இன்டென்ஷன் ஏதாவது இருக்கான்றதும் அதை செக் பண்ணிடும் தெளிவாக. ஸோ அதனால தான் அந்த பைட் கோட் வெரிஃபை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராம் வந்து செக்யூராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டமுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. Okay, so that's why Java program is secure. The other reason on the bytecode verifier which is there inside the JVM. So JVM is responsible. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். சி, ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். நான் ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ன. அதில் ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா உங்கள் ப்ரோக்ராமே வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக செக்ரிகேட் ஆகிருக்கும். அதுக்குள்ள நிறைய கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லி நிறைய நியூ கான்செப்ட்ஸ். இதெல்லாம் நம்ம லேட்டர் நம்ம படிக்க தான் போகிறோம். அது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். கோட் ரீயூசபிலிட்டி பண்ணலாம். ஓகே, அசஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால் ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். மல்டி த்ரெடிங் இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜாவை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். அதாவது சைமல்டேனியஸாக வந்து உங்கள் கோடை வந்து இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பேரல் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ பேரல் எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். இப்போ சப்போஸ் வந்து நம்ம கோடில் வந்து ஒரு 1000 லைன்ஸ் இருக்குது. நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் எழுதிருக்க உங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஒரு 1000 லைன்ஸ் இருக்குது. அந்த 1000 லைன்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 500 லைனு இஸ் இண்டிபெண்டன்ட் டு தி செகண்ட் 500 லைன். ஸோ ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கேமிங் அப்ளிகேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிரிக்கெட் கேமிங் அப்ளிகேஷன் பண்ணுறேன். இந்த கிரிக்கெட் கேமிங் அப்ளிகேஷனில் ஒரு 3 செட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் வந்து பேட்டிங் பண்ண போகிறான், இன்னொருத்தன் பவுலிங் பண்ண போகிறான், இன்னொரு செட் ஆஃப் டீம் வந்து ஒரு டீம் அப்படியே ஃபீல்டிங் பண்ண போகுது. இப்போது இந்த கோடு எழுதும்போது ஒரு 3 பீப்புள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கோடு எழுதுகிறாங்க. அதில் ஒருத்தன் எழுதுகிற லாஜிக் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்லி ஃபார் பேட்டிங்காக தான். ஸோ பேட்டிங்கான என்னென்ன கண்ட்ரோலு, ஸோ அந்த பால் வரும்போது எந்தெந்த டைரக்ஷனில் ஹிட் பண்ணணும், எப்படி மூவ்மெண்ட் இருக்கணும், ஃபுட் மூவ்மெண்ட் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு இதுக்காக லாஜிக் எழுதுறான். இன்னொரு என்ன பண்ணுறான், லைக் இஸ் ரைட்டிங் லாஜிக் ஒன்லி ஃபார் பவுலிங். அவன் பவுலிங் எப்படி போடணும், எங்கெங்க பிச்சு சம்திங் அந்த கண்ட்ரோல்ஸ் பற்றி அவன் எழுதுறான். அகைன் என்னோட தான் அந்த ஃபீல்டிங்ஸ்க்கான கண்ட்ரோல் மட்டும் எழுதுறான். எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே கம்பைல் பண்ணி கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம் தான். ஆனால் இந்த ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமில் இது ஒவ்வொன்றும் இண்டிபெண்ட்டாக இருக்குது. இந்த பேட்டிங்கு எப்படி சொல்கிறது, இந்த பேட்டிங்கோட கோடை டிபெண்ட் பண்ணி பவுலிங் கோடு இல்லை, பவுலிங் கோடை டிபெண்ட் பண்ணி ஃபீல்டிங் கோடு இல்லை. ஓகே, எண்ட் ஆஃப் த டே இந்த 3மே கம்பைன் ஆனால் தான் அந்த ப்ரோக்ராம், அந்த கேமிங் அப்ளிகேஷனே. அது ஓகே ஃபைன், பட் ஸ்டில் அந்த கோடுக்குள்ளே டிபெண்டன்சி இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது
நாம ஏன் வந்து அந்த கோடு வந்து சப்போஸ் வந்து ஒரு நான் 1000 லைன் சொல்கிறேன், அதே வந்து இன்னும் ஒரு 5000 6000 லைன்ஸ் இருக்குன்னா அவ்வளோ பெரிய கோடை வந்து நீங்கள் கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகுது, இன்டர்பிரட்டர் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இன்டர்பிரட்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், லைன் பை லைனா இன்டர்பிரட்டர் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 500 லைனுக்கும் செகண்ட் 500 லைனுக்கும் தேர்ட் 500 லைனுக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது எதுக்கு இன்டர்பிரட்டர் வந்து ஃபஸ்ட்டில் லைன் 1ல் ஆரம்பித்து 1500 லைனுக்கு லைனாக வந்துட்டு இருக்கணும்? ஏன் பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணலாமே? ஏன்னா எப்படியோ மூணுமே சேர்ந்து தான் மூணுமே சேர்ந்து 2 தான் அவுட்புட் கொடுக்கும் போது அந்த எக்ஸிக்யூஷன் மட்டும் ஏன் சீரியலாக ஸ்டார்டிங்லேருந்து வரணும்? பேரலாக வரலாமே. ஃபஸ்ட்டு 500 செகண்ட் 500 தேர்ட் 500 இண்டிபெண்டாக தானே இருக்குது. ஸோ பேரலாக எக்ஸிக்யூஷன் பண்ணலாமே. அப்போது இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு 500 ப்ரோக்ராமை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் அது ஒரு த்ரெட்டு, செகண்ட் 500 மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் அது ஒரு த்ரெட்டு, தேர்டு 500 மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் அது ஒரு த்ரெட்டு. இந்த 3 த்ரெட்டுமே சைமல்டேனியஸாக ரன் ஆகும். சைமல்டேனியஸாக கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் நடக்கும். இதுக்கு பேர் தான் மல்டி த்ரெட்டிங். ஓகே, இது மேக்ஸிமம் இந்த கேமிங் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கார் ரேசிங் அப்ளிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கார் நீ ஆக்டிவேட் பண்ணி ஓடிட்டு போகிற கார் வந்து அது ஒரு த்ரெட்டு, அதுக்கு மட்டும் தனி ப்ராசஸ் ஒரு கோட் இருக்கும். அடுத்த கார் பக்கத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கோம்ல, அதுக்கு ஒரு தனி த்ரெட் இருக்கும். ரோட்டில் ஒரு 4 பர்சன்ஸ் நடந்து போயிட்டுருப்பாங்க, அவங்கள போய் நீங்கள் டேஷ் பண்ணுவீங்க, லைக் அதுக்கு ஒரு த்ரெட் இருக்கும். அந்த மாதிரி த்ரெட்டுன்றது என்னது, அது ஒரு செட் ஆஃப் கோட் தான் நான் சொல்கிறேன், செட் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தான். ஸோ அப்போ தனித்தனியாக அதுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு அதுக்கும் டிபெண்டன்சி இருக்கும், கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராமில் ரொம்ப டிபெண்டன்சி இருக்கும். ஆனால் எக்ஸிக்யூஷன் தனித்தனியாக நடக்கும், பேரலாக நடக்கும், சேமிட்டர்ஸாக நடக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ மல்டி த்ரெட்டிங் வந்து பேரல் எக்ஸிக்யூஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் கேமிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. மல்டி த்ரெட்டிங் வரும்போது இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஜாவாவில் அதுக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஓகே, ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் மல்டி த்ரெட்டிங். ஓகே, ஜாவாவில் வந்து த்ரெட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மல்டி த்ரெட்டிங் கான்செப்டை பண்ணுவோம். ஸோ மல்டி த்ரெட்டிங் ஓகே கேன் ரன் சைமல்டேனியஸ்லி. இந்த கோடு வந்து அந்த இண்டிபெண்டன்ட் பார்ட்டெல்லாம் சைமல்டேனியஸாக ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் ஃபார் பேரல் எக்ஸிக்யூஷனுக்கு. ரொபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அது அவ்வளோ சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா கம்பைல் டைமில் ஜாவா கம்பைலர் வந்து ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணிவிடு, அங்கேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்பைல் பண்ணோம். ஓகேவா? அது வந்து இந்த டைப் காம்பேட்டிபிலிட்டிலாம் ரொம்பவே செக் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், அது இன்டிஜரு, அதுக்கு அசைன் பண்ணுற வேல்யூ வந்து இன்டிஜர் வேல்யூ கரெக்டாக அசைன் பண்ணோம். நீங்கள் சப்போஸ் வந்து அங்கே இன்டிஜர் 8ன்றதுக்கு பதிலாக அந்த வேல்யூ இன்டிஜர் ஏ = 8ன்றதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 8.0 சம்திங் ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ போட்டிங்கன்னா அது இம்மீடியட்டாக அது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம கம்பைலர் வந்து செக் பண்ணி அதை நம்ம இண்டிகேஷன் கொடுத்துரும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி கம்பைல் டைம்லேயும் வந்து மேக்ஸிமம் எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை என்ன சொல்கிறது, இந்த பக்ஸ் எல்லாம் நம்ம பெண்ணாட்டுறதை நம்ம இண்டிகேட் பண்ணிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஜாவாவில் வந்து கார்பேஜ் கலெக்டர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதில் வேறு என்னென்னா, நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருப்போம், அதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணிருப்போம். ஸோ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணணும், அது அலோகேட் பண்ண மெமரியெல்லாம் டிஅலோகேட் பண்ணுறோம். ஓகே, அந்த அன்யூஸ் வேரியபிள்ஸ்க்குலாம் அது அலோகேட் பண்ண மெமரிலாம் டிஅலோகேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டில் இஷ்யூவே இருக்காது. ஓகே, ஸோ அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு ஜாவா ரொபோஸ்ட் சொல்கிறதுக்கு கார்பேஜ் கலெக்டர். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஜாவாவில் வந்து இன்பில்ட்டாக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அதுக்குன்னு தனியாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ரன் டைமில் வர எக்ஸப்ஷன் கம்பைல் ஆகிடுச்சு, எரர்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணிச்சு, நம்ம கம்பைல் பண்ணி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். ஆனால் ரன் டைமில் கூட நம்ம ப்ரோக்ராமில் இருக்க கோடில் சில பக்ஸ் இருக்கும். ஓகே, அந்த பக்ஸில் வந்து ரன் டைமில் தான் வந்து என்ன ஆகும், எரர் த்ரோ பண்ணி ப்ரோக்ராம் வந்து அப்ரப்டாக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு தான் அப்நார்மல் டெர்மினேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்நார்மல் டெர்மினேஷன்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான ரன் டைமில் சம்திங் லைக் நிறைய கைண்ட் ஆஃப் எக்ஸப்ஷன் இருக்குது ஜாவாவில். இப்போ இந்த ரன் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அரித்மெட்டிக் கேல்குலேஷனில் உங்கள் கோடில் ஏதாவது ஒரு மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த எக்ஸப்ஷன் இருக்கும். அதேமாதிரி லைக் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க, ஆர் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் மோடரைசேஷன் சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் மோடரைசேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் ரன் டைமில் வர எக்ஸப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் டேக்கர். சரி, கம்பேர் டைமில் உங்களுக்கு எக்ஸப்ஷன் என்ன த்ரோ பண்ணுறது, நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணும்போது உங்கள் கோடில் இருக்க சில பக்ஸ், அதனால் கோடு ஸ்டாப் ஆகிடும். அதையே ஹேண்டில் பண்ணதுக்கு உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ஜாவாவில் ஒரு எரர் இல்லாமல் உங்கள் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது ஜாவாவில். ஸோ அதனால தான் ஜாவா வந்து ரோபஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூட்டட். See, Java can support distributed application. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா,
உங்களோட கோடு, உங்கள் ப்ரோக்ராம் வந்து மல்டிபிள் ஜேவிஎம்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன். உங்கள் அப்ளிகேஷனில் தான் நீங்கள் பண்ண ஒரு ப்ரோக்ராம், அதில் அதான் அப்ளிகேஷன் சொல்கிறேன். அதை வந்து மல்டிபிள் ஜேவிஎம்மில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அது டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன். டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷனால் என்ன பெனிஃபிட்ஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு நார்மல் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் அது ஒரே மிஷினில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு, ஒரே மிஷினில் தான் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த சிலபஸ் ரிசல்ட் வருதில்ல, உங்கள் யூனிவர்சிட்டி ரிசல்ட் வருதில்ல, ஸோ அந்த சர்வரை எடுத்துக்கோங்களேன். அந்த சர்வர் வந்து ஜாவாவில் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க. உங்களோட அந்த ரிசல்ட் வர அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தீங்கன்னா, சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட் வந்துடும். அது வந்து ஒரே ஒரு மிஷினில் ஒரே ஒரு ஜேஎம் தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் அந்த ரிசல்ட் ரன் பண்ணிக்கு நெட்ஒர்க்கில் மூலயமா நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் அசஸ் பண்ணும்போது எவ்வளோ பேர் வந்து அதை அசஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அந்த சர்வருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது. அந்த சர்வர் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குற நெட்ஃப்ளிக்ஸ் சர்வர், அமேசான் ப்ரைம் சர்வர்ன்ற மாதிரிலாம் கிடையாது. அவ்வளோ ஹைஃபையான க்ளவுட் சர்வர்ஸ்லாம் கிடையாது. நார்மல் சர்வர்ஸ் தான் அது, சின்ன சின்ன அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ண சர்வர். அப்போ அந்த சர்வருக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்காது. என்ன ப்ராப்ளம்னா லோட் பேலன்சிங் ப்ராப்ளம். அதெல்லாம் லோடை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ரொம்ப நேரம் ஆகும் ஒருத்தர் ரிசல்ட் வரத்துக்கு, லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தவிர்க்கணும்னா தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் சாஃப்ட்வேர் தேவை. ஸோ ஜாவா வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சாஃப்ட்வேர் பண்ணுற ஃபீச்சர்ஸ் அதில் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் சாஃப்ட்வேர்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா ஒரே சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை அந்த பைக் கூட கொண்டு போய் மல்டிபிள் ஜேவிஎம்ல வைக்கலாம். ஸோ இப்போ இந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணலாம், இங்கே சென்னையில் ஒரு கேம்பஸ், மதுரையில் ஒரு கேம்பஸ், திருச்சியில் ஒரு கேம்பஸ், ஸோ அந்த மாதிரி லைக் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கேம்பஸ் இருக்கும் அந்தந்த கேம்பஸ் எல்லாம் அங்கங்கே இருக்க ஜாவா மிஷினில் அங்கங்கே இருக்க ஜேவிஎம்மில் இந்த அப்ளிகேஷன் பைக் கூட அங்கங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும் போது இதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசஸ் பண்ண வராங்க அப்படின்னும் போது லோடு ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, இப்போ நிறைய பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சாஃப்ட்வேர் தான் அதெல்லாம். அதனால தான் பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடு எக்ஸிக்யூஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா பிரான்ச்லேயுமே அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸிக்யூஷன்ஸ் லோட் பேலன்சிங் எல்லாமே பக்கவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபால்ட் டோலரண்ட்டு. சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அதனால் எந்த பாதிப்புமே இல்லை. ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன, இன்னொரு சர்வர் இன்னொரு இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு, அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து உங்களுக்கு அவுட்புட் கனெக்ட் ஆகி வந்துடும். ஓகேவா? நான் ஒரு 10 இடத்துல வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால் உங்களுக்கு லோட் பேலன்சிங் இருக்குன்னு சொன்னேன். அதில் ஒரு இடத்துல ஃபெயில் ஆச்சுன்னா கூட நோ ப்ராப்ளம், ரிமைனிங் 9 பிளேசஸ் வந்து உங்களுக்கு அந்த லோட் பேலன்ஸ் ஆகிடும். சப்போஸ் திங்க் பண்ணி பாருங்கள், ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குன்னா ஃபெயில் ஆச்சுன்னா ஃபெயில் ஆனது தான், அதை ரெக்டிஃபை பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த லோட் பேலன்சிங்கு, இந்த ஃபெயில் ஓவர், இந்த சப்போர்ட் எல்லாமே அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். அதெல்லாம் நல்ல அட்வான்டேஜ். ஸோ ஜாவா சப்போஸ் டு டெவலப் டிஸ்ட்ரிபியூட்டட் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, கம்பைல்ட் அண்ட் இன்டர்பிரட்டட். ஜாவா பொறுத்தவரையில் இஸ் போத் கம்பைல்டு அண்ட் இன்டர்பிரட்டட். ஜாவா அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதை வந்து கம்பைலும் பண்ண முடியும், இன்டர்பிரட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கம்பைல் பண்ணுறதுனால நமக்கு அட்வான்டேஜ் என்ன, சின்டாக்ஸ் எரர், இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அப்பயே நம்ம கரெக்ட் பண்ணிடுறோம். அதனால் என்ன ஆகுது, எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது ரன் டைமில் இன்டர்பிரட்டர் மூலமா ரொம்ப ஸ்மூத்தாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஓகேவா? ஆனால் இதே பாருங்கள், சில லாங்குவேஜஸ் லைக் பேர்லு, பைத்தானு, ஜாவா ஸ்கிரிப்டு, ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டசன்ட் ஹேவ் கம்பைலர், அதில் ஒன்லி இன்டர்பிரட்டர் தான் இருக்குது. ஆனால் எரர்ஸே வில் பி ரெக்டிஃபைட் டியூரிங் ரன் டைம் ஒன்லி. ஓகே, ஸோ கம்பேர் டைமில் கம்பேரர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஜாவா பொறுத்த வரைக்கும் கம்பேர் இருக்கிறதுனால கம்பேர் டைமில் நம்ம எரர்ஸ் வந்து மேக்ஸிமம் ரெக்டிஃபை பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸப்ஷனல் மெக்கானிசமாக இருக்குது, அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் பைத்தான், போல், ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் மட்டும் தான் இருக்குன்றதுனால உங்களுக்கு ஒன்லி ரன் டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எரர்ஸ் ரெக்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அதனால் ஜாவா இஸ் ஹேவிங் போத் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஸோ வி நீட் டு வரி. ஓகே, கம்பேர் டைமில் கம்பைலிங் முடிஞ்சது, எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிடும். அண்ட் தென் ஸ்மூத்தான எக்ஸிக்யூஷனை இன்டர்பிரட்டர் மூலமா ரன் டைம் நடந்துட்டு ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜாவா இஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் அந்த மாதிரி எவ்வளோ சூப்பர் லாங்குவேஜ் இருந்தாலும் ஜாவா ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்ல வராங்க. அதுக்கு என்ன மெயின் ரீசன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், லைக் ஹவு ஜாவா பர்ஃபார்மன்ஸ் எக்ஸிக்யூட். அந்த வீடியோவில் வந்து ஜிட் கம்பைலரை பற்றி எக்ஸிக்யூட் பண்ண, அதை தான் நீங்கள் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு வந்து ஜாவா வெர்ஷன் 1.2 உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் ஜேவிஎம் வந்துச்சு. ஸோ ஹாட்ஸ்பாட் ஜேவிஎம் நான் சொல்லியிருக்கேன், லைக் அதில் தான் ஜிட் கம்பைலர் இருக்குது. ஜிட் கம்பைலர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கோட் ஆப்டிமைசேஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, அந்த ரிப்பீட்டட் கோட் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி ஜேவிஎம் வந்து ஜிட் கம்பைலர் வச்சு டேரக்டாக மிஷின் கூட காணப்போம். இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் பேசியிருக்கேன், யூ கேன் ரெஃபர் தட். ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது மெயின் காரணம் ஹாட்ஸ்பாட் ஜேவிஎம். ஹாட்ஸ்பாட் ஜேவிஎம்குள்ளே இருக்க ஜிட் கம்பைலர்.
just in time compare. That is the main reason for Java for high performance. ஓகே ஜாவா 1.2 வருஷன் இது வந்துருச்சு. அதனால் இப்போ இருக்க எல்லா ஜாவா சாஃப்ட்வேர்லையுமே எல்லா ஜேவிஎம்மே ஹாட்ஸ்பாட் ஜேவிஎம் தான். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் ஹை பர்ஃபார்மன்ஸ். அண்ட் தென் ஜாவா இஸ் டைனாமிக். ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே கிளாஸாக தான் இருக்கும். நம்ம எழுதுகிற எல்லா ப்ரோக்ராமே கிளாஸஸ். ஓகே, ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுவீங்க, ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் மெத்தட் எல்லாமே டிஃபைன் பண்ணுவீங்க, எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, லாஜிக், பிஸ்னஸ் லாஜிக் எல்லாமே ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் ஒரே ஒரு கிளாஸ்ன்றது கிடையாது, ஒரு ப்ரோக்ராமில் நிறைய கிளாஸ் இருக்கும். ஓகேவா, நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நிறைய டாட் கிளாஸ் ஃபைல் வரும். ஓகேங்களா, அப்போது ஜேவிஎம் வந்து டாட் கிளாஸ் ஃபைலை லோட் பண்ண சொல்லியிருக்கேன். பட் ஜேவிஎம் வந்து என்ன டாட் கிளாஸ் ஃபைல் அப்போ தேவைப்படுதோ அதை மட்டும் தான் லோட் பண்ணோம். எல்லா டாட் கிளாஸ் ஃபைலையும் கொண்டு போய் ரேமில் லோட் பண்ணாது. ஓகேவா, ஸோ at runtime JVM requires any class, then only the corresponding dot class file will be loaded. So this is called dynamic loading. ஸோ டைனாமிக் லோடிங் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் நிறைய டாட் கிளாஸ் ஃபைல், நம்ம எத்தனை கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ நம்ம ப்ரோக்ராமில் அத்தனை கிளாஸ்க்கும் டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும் கம்பேர் பண்ணும்போது. வைல் லோடர் வந்து ஜேவிஎம்க்கு லோட் பண்ணும்போது இட் வில் நாட் லோட் ஆல் த டாட் கிளாஸ் ஃபைல். 10னா 10மே லோட் பண்ணாது. அதில் எது அந்த டைமில் ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும் அந்த டாட் கிளாஸ் ஃபைல் லோட் பண்ணுறதுனால இது பேர் தான் டைனாமிக் லோடிங் சொல்கிறாங்க. அதனால் ஜாவா இஸ் டைனாமிக். Okay, so this is the characteristics of Java. Bye.